கர்த்தர் கொடுத்தது நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நடத்துகிறத நினச்சி நம்ம ஆண்டவரை நன்றியோடு துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவியானவர் நடக்கிற காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது, நம்ம ஆவியானவரோடு கூட ஜெபிக்கும் பொழுது, வசனத்தை படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். இன்றைக்கி ஆவியானவர் என்ன செய்கிறாரு, எப்படி நம்மளை நடத்துவாருங்கிறத நம்ம ஒன்றுனா தியானிச்சுட்டு வரோம். இதே நம்ம ஆயுஸ் வரைக்கும் ஆவியானவரை பற்றி நம்ம படிக்கும் பொழுது தான் ஆவியான நம்மளோட கூட பேசுகிறத உணர முடியும். அதனால் ஆவியானவர் முக்கியமானதுங்கிறதுனால நம்ம அதை தியானிக்கும். இன்றைக்கி செம்மையான வழியிலே நம்மளை நடத்துகிறவர், என்னை செம்மையான வழியிலே நடத்துன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஒரு ஜெபம் சங்கீதத்தில் நம்ம படிக்கும். அந்த சங்கீதத்தில் உள்ள வசனத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் என்ன கற்றுத்தரதுக்கு நமக்கு இருக்காரோ அதை நம்ம இன்றைக்கி தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 143 10வது வசனத்தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்கிறாரு. அப்போ அந்த ஆவி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுறாரோ அதை கற்றுக்கிட்டு நம்ம நல்ல ஆவியை ஏன் அவர் கேட்காரு, எப்படி நடத்தணும்னு சொல்லி அப்படிங்கிறத நம்ம தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோட கூட பேச ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிற சுவாமி. நாங்கள் ஆண்டவரே இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீங்கள் பேச வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தெரியாத கற்றுத்தந்து எங்களை நடத்தி செல்கிறவரே எனக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சங்கீதக்காரன் எழுதினது போல் ஆண்டவரே செம்மையான வழியிலே நடத்துறதுக்கு எங்களுக்கு நல்ல ஆவியினால் எங்களை நிறைத்து நடத்துங்கன்னு சொல்லி ஏன் அவர் அப்படி ஜெபித்தார் என்று நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க சுவாமி. எங்களுடைய வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே, உங்களுடைய வசனங்கள் எங்களுடைய கால்களுக்கு தீபம் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கைக்கே அது வெளிச்சத்தை கொடுக்கதா இருக்குது என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதாகவும் எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் நீங்கள் எழுதி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. வசனங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யத்தக்கதாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவர் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்கள் நடத்தி செல்லுமா ஜெபிக்கிறேன். கத்த பெரிய காரியங்களை செய்து வண்ணத்தை போக்காக நன்றி. கேட்குற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கிற ஒரு வாஞ்சையை நீ தந்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறேன். கத்தர் அப்படியே செய்து வண்ணத்தை போக்காக நன்றி சேர்க்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மக்கே சேர்த்துக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள்னால பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசந்தி. கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை மாற்றி கரைத்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்வாரி மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். புருஷரின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், புருஷரின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேவன். கல்வாரி சிநேகம் இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவது
ராஜாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில், ராஜாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில், என்னை காண்போரும் உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம். சங்கீதம் 144 அதிகாரத்தில் 30வது வசனம், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். செம்மையான வழியில் நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே செம்மையானதான் அவங்களுக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக நல்ல ஒரு, அதாவது செம்மையான என்னது, ஒரு சரியான பாதையில் நல்ல திருடனாக நின்று நம்ம நிற்கக்கூடிய வழியில் நடத்தணும். அதுலேருந்து எதுலையுமே நம்ம சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் செம்மையான வழியில். இப்போ செம்மையான இடத்துல நில்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு மேடாக இருக்கலாம், ஒரு கிடங்கா இருக்கும் பாருங்க, அப்போ சொல்லுவாங்க செம்மையாக நின்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சமமாக, அதாவது நல்ல சரியான பாதையில் நம்மளை கொண்டு போகக்கூடிய வழியில் கொண்டு போனாக்கி, உம்முடைய நல்ல ஆவியை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதெல்லாமே நம்ம ஜெபத்தில் நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் தான். நல்ல ஆவினா அப்போ அதுக்கு ஆப்போசிட்னா என்னது, பொல்லாத ஆவியாக இருக்கலாம், அதாவது கெட்ட ஆவியா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆவி இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ நல்ல ஆவியை அவர் ஊத்துன்னு சொல்லி ஏன் அவர் நல்ல ஆவி தான் செம்மையாக நடத்துவார்னு சொல்லி ஏன் அவர் செபிக்காரு அப்படின்னா, இன்னொரு ஆவி இருக்குது, பொல்லாத ஆவி இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை தியானிச்சா தான் இந்த காரியத்தில் உள்ள அவர் ஏன் இந்த மாதிரி காரியத்தை சொன்னார் நல்ல ஆவின்னு சொல்லி அப்படிங்கிறது. எல்லாருமே ஆவியானவரை நம்புகிறாங்க, ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றவங்கள விசுவாசிக்காங்க. ஆனால் அதிலே பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் பிள்ளையாமா அதெல்லாம் நிறைய கதைகள் பார்த்திங்கன்னாக்கி ஆவியானவரை பெற்றுக்கொண்டே நிறையா வேண்டாத காரியங்கள் சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அது ஆவியானவர் கிடையாது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் அந்த மாதிரி பெரட்டி பேசுகிறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அந்த பெரட்டி பேசினாலே நம்ம அது எந்த ஆவி அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்படிங்கிறது தான் இங்கே நல்ல ஆவியை எனக்கு சரியான பாதையில் நடத்துவாருன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது இந்த நல்ல ஆவிக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கி, நம்ம ஆண்டவரே நிறையா நமக்கு வசனங்கள்லாம் சொல்லி தந்திருக்காரு. அது லூக்கா 7:21 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, லூக்கா 7வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, அந்த வசனத்தை நீங்கள் படிங்க. அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையளித்தார். இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்கிறாருன்னா, ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்போ தீய ஆவிகள்லாம் அந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது அந்த அசுத்த ஆவிகள் என்ன காரியங்கள்லாம் செய்து அந்த மாதிரி சமயத்தில் ஆண்டவர் அந்த பொல்லாத ஆவினாலே பிசாசு பிடிச்சவங்க அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி அசுத்த ஆவி பிடிச்ச நிறைய பேரை கொண்டு வரும்போது ஆண்டவர் அதை சுகமாக்கி அவங்கள என்ன செய்கிறாருன்னா மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். அப்போ பிசாசு பிடியிலேருந்து சிக்கி தவிச்சவங்களெல்லாம் ஆண்டவர் சுகம் தந்தார்.
அந்த பொல்லாத ஆவி வந்து பிசாசு, அந்த பிசாசு வந்து என்ன செய்யுதுன்னா மனுஷனை ஆளுகை செய்யுது. அப்போ அவன் ஆளுகை செய்யும் பொழுது அவன் செம்மையான வழியில் நடக்கவே முடியாது. அவன் வந்து தாறுமாறாக போய் நீங்கள் நிறைய அந்த வேதத்திலலாம் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிசேஷத்தில் நிறைய ஆண்டவர் வந்து கல்லையில் இருந்த ஒரு மனுஷன்லாம் பார்ப்பார். அவன் வந்து வெறும் ட்ரெஸ் இல்லாமல் உடம்பு அப்புறம் காயப்படுத்திட்டு யாருமே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க அப்படின்லாம் நம்ம படிக்கும். அப்போ அந்த பொல்லாத ஆவிக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இருக்குதா? அந்த வல்லமையின் மத்தியில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? நல்ல ஆவியை நமக்கு ஊற்றணும், நல்ல ஆவி நமக்கு தரணும். இந்த பொல்லாத ஆவி வந்து இந்த மாதிரிலாம் அசுத்தமான காரியங்களை செய்யும் பொழுது அந்த அசுத்தமான காரியங்கள்லாம் நிவர்த்தி பண்ணதுக்கு தான் ஆண்டவர் சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போ உலகத்தில் வாழும் பொழுதே அந்த பிசாசின் கிரியைகளை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த பொல்லாத ஆவிகளெல்லாம் துரட்டி அவங்க நிறைய மனுஷங்க நிறைய பேர் அந்த மாதிரி காரியங்கள் இருக்கவங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க. நோய் மற்ற தீராத வியாதிகள் கொண்டு வந்ததை எல்லாருமே சுகமாக்குறாங்க. அவர்கிட்ட கொண்டு வந்து யாருமே சுகம் பெறாமல் போகலை அப்படின்னு சொல்லி நம்ம சுவிசேஷத்தில் படிக்கும். அப்போ அந்த பொல்லாத ஆவி வந்து அவங்க மனுஷனை வந்து ஆளுகை செய்யும் பொழுது இந்த செம்மையான வழியில் போகவே முடியாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நீங்கள் படிச்சிங்கனாக்கி தெரியும். அதுதான் நம்ம பொல்லாத ஆவிகளை ஆண்டவர் துரத்தி அவர் தான் சுகமாக்குனார். ஆனால் வந்து அப்படி சுகமாக்கும் பொழுது அவங்க வந்து அந்த நீங்கள் வந்து அந்த வசனத்தெல்லாம் படிச்சிங்கனாக்கி அந்த மனுஷன் வந்து 10 பட்டணத்துக்கு போனார் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கல்லறையில் இருந்த ஒரு மனுஷன் யாருமே மனுஷன் செய்யினால கட்டிப்பட்டால் எல்லாத்தையும் அத்து போட்டு சொந்தக்காரங்களோ மற்ற யாருமே மனுஷனே அந்த இடத்துல நடமாட முடியாத இடத்துல ஆண்டவர் போய் அவனை சுகமாக்கும் பொழுது அவர் 10 பட்டணத்துக்கு போய் அவர் வந்து சுவிசேஷம் சொன்னார்னு சொல்லி நம்ம அந்த சரித்திரத்தெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அப்போது ஆண்டவர் பிசாசின் பிடியிலே கிடைக்கிற மனுஷங்களை விடுதலை செய்யும் பொழுது அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும். நம்ம இந்த செம்மையை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்போது செம்மையான வழியில்னா நேரான பாதையில் அவங்க வந்து சரியான பாதையில் நின்று அவங்க நடந்து செல்றதுக்கு ஆண்டவர் நல்ல ஆவியை இந்த பரிசுத்த ஆவியை தரும் பொழுது இந்த அசுத்தாவி போகும் பொழுது பரிசுத்தாவியை அவர் ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது அந்த சுகமாக்கும் பொழுதே அவர் வந்து அந்த சுகத்தை தரும் பொழுதே எல்லாத்தையுமே முழுமையாக கொடுக்கும்பொழுது தான் அவங்க போகிறாங்க. அவங்க வந்து மற்ற ஆண்டவருக்காக நிற்காங்க. அதனால் ஆண்டவர் பொல்லாத ஆவிகளெல்லாம் விரட்டி அவங்கள வந்து சுகமாக்குறது மாத்திரமில்லை, அவங்கள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து அவங்க வந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு மற்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி அவங்க வந்து சுவிசேஷம்லாம் சொன்னதை நம்ம பார்க்கோம் நிறைய வசனங்களில். அந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம அதுக்கு தான் அந்த நல்ல ஆவியை எனக்கு தாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கி மத்தேயு 12 43 45 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதுலேயே ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாம். அந்த 43வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அந்த அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதலை தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருகி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படி இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். அந்த பொல்லாத சந்ததியார்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும்போது அவங்களுக்கு இப்படி நடக்கும். பிசாசு பிடிச்சவன ஆண்டவர் சுகமாக்குறாரு. சுகமாக்குனாலும் திருப்பி வந்து அந்த பிசாசானவன் வந்து என்ன செய்கிறான்னா ஆண்டவர் கீழ்ப்படியாமல் மற்ற காரியங்கள்லாம் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி அந்த பிசாசு வந்து என்ன நினைக்குமா, இப்போ நீங்கள் நம்ம பார்த்தோம்னாக்கி மகதலேனை மரியாள் வந்து முதலாவது தரிசித்த லேடி. அப்போ வந்து அவங்க வந்து பெண் இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து 7 பிசாசு ஆண்டவர் துரத்தினாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ இதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா ஒருவேளை நல்லா இருந்திருப்பாங்க, திருப்பி வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஏதோ மாற்றங்கள் அடைஞ்சு அவங்ககிட்ட திருப்பி இந்த 7 பிசாசு போச்சுதா என்ன அந்த சத்தத்தை நம்ம பார்க்கறதுனாலும் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அப்படி இருந்த ஒரு பெண்ணை வந்து என்ன செய்தாரு ஆண்டவர் சுகப்படுத்துறாரு. சுகப்படுத்தி தன்னோட கூட இருக்க வைக்காரு. இருக்கிறது மாத்திரம் இல்லை, முதலாவது தரிசனத்தை கொடுக்காரு. உயிர்த்தெழுந்த உடனே அந்த கல்லறையில் போய் அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த மகதலேனா மரியாள் மூலமாக தான் சீசர்களுக்கே செய்தி போகுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை வந்து அந்த 7 பிசாசை விரட்டி ஆண்டவர் எப்படி செஞ்சிருப்பாருன்னு பாருங்க. அப்படிதான் இந்த இடத்தையும் நம்ம படிக்கும். மனுஷன் வந்து ஆண்டவர் வந்து அசுதாவியை அவங்ககிட்ட இருந்து போயிட்டாலும் திருப்பி வந்து பாருங்க அவன் கேடுபாடா அவன் வாழ்க்கை இருக்கும் பொழுது அந்த அவன் மட்டும் இல்லை, ஒருத்தன் போயிருந்தாங்க திருப்பி 7 பிசாசை கூப்பிட்டு வந்து நல்லா இருக்குது, எனக்கு இருக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிசாசு பிடிச்சவங்கள்லாம் அப்படி தான். பிசாசு பிடிச்சவங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க.
திரும்ப இந்த நோய்கள்லாம் பார்த்திங்கனாக்கி சில இது ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க, திருப்பியும் வளரும்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த சதை அதெல்லாம் பார்த்திங்கனாக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா போவாங்க, இந்த கையில் விரலெல்லாம் ஒரு மாதிரி குண்டு குண்டாக இருக்கும். அப்போ என்னன்னு கேட்டோம்னாக்கி இது வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்கக்கா, திருப்பியும் அதே மாதிரி வரும், திருப்பியும் ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு உருண்டை நம்ம கோழிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோழிக்காவாக கையிலலாம் அப்படியே உருண்டை உருண்டையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு பார்க்கவே ஒரு பாவமாக இருக்கும். நான் இப்போ சுகமாஞ்சி நல்லா இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு காரியங்கள் இருக்கும்பொழுது பார்த்திங்கனாக்கி ஒரு பிசாசு பிடிச்சவங்கன்னா அப்படி தான் ஒரு காரியங்கள் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி இது சரியாயிட்டு நமக்கு இனி வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணுங்கும்போது ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவர் மனம் திரும்பலை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது பிசாசானவங்க எதிர்த்து நிற்கலாம். ஆனால் அவங்க வந்து அவங்க வாழ்க்கை கேடுபாடுள்ளதாக இருந்ததுனாக்கி திருப்பி 7 பிசாசு வரும்னு சொல்லி அப்போ முன்னிலையுமே பின்னிலையும் இன்னும் ஒரு பிசாசை வச்சுக்கிட்டே இந்த பாடுபட்டு வாழ்க்கை ரொம்ப நரகமாக இருக்கும் பொழுது இன்னும் 7 வந்தாங்கனாக்கி அவனுடைய முன்னிலைமையும் பின்னிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் இந்த மனுஷங்களை என்ன ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். ஆண்டவர் வந்து அசுத்தாவே துரத்திட்டார். ஆனால் வந்து வாழ்க்கையை வந்து மாற்றம் இல்லாமல் இருந்ததுனாக்கி அந்த வாழ்க்கையில் வந்து அவன் வந்து இந்த துன்பத்தை கொடுத்து அவன் வந்து வீழ்கடிக்க பார்ப்பான். பிசாசனவன் எப்படின்னா அசுத்தாவிய ஒரு மனுஷனை விட்டு வெளியே போனாலும் திருப்பி வந்து அவனை வந்து அவன் அந்த நபருக்குள்ளே போய் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கான், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் எப்படி இருக்காரு, ஆண்டவர் கூட இருக்கானா, இவன் எப்படி இருக்கான்னு சொல்லி அவன் பார்த்துட்டு தான் அது நுழையுதான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சும்மா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவன் சுலபமாக வந்து நுழையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு அசுத்தாவி துரத்தி விட்டார்னா ஆண்டவர் திருப்பி வந்து அசுத்தாவி உள்ளே வராதபடி நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான மனந்திரும்புதல், முழுமையான மனந்திரும்புதல் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த அசுத்தாவி ஓடி போவான். நீங்கள் அந்த பவுல் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அவரும் ஜெபிப்பார், 7 ஆசாரியன் பிள்ளைங்களும் ஜெபிப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போ பாருங்கள் அவங்களெல்லாம் ஓட வரட்டும் பிசாசு. பவுலையும் தெரியும், இயேசுவும் தெரியும், உங்களையும் தெரியும்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் கூட இருக்காரா, அபிஷேகம் கூட இருக்கா அப்படிங்கிறத பற்றி பிசாசனும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தள்ளப்பட்டவன் தானே, அதனால் அவரை பற்றி தெரிஞ்சிருந்ததுனால அவர் கூட இருக்கும் பொழுதோ அவருடைய அபிஷேகம் இருக்கும் பொழுதோ அவன் வந்து சாதாரணமாக தாக்கிறதுக்கு முடியாது, அவன் வந்து நுழைஞ்சிட மாட்டான். அந்த காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப முழுமையாக நம்ம வந்து அர்ப்பணிச்சிருக்கணும். இந்த அசுத்தாவி வந்து நம்ம வாழ்க்கையில் போயிட்டான், இவன் ஆண்டவர் நம்மளை விடுதலை செஞ்சிட்டாருன்னு சொல்லி அசால்ட்டாக நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவரை எப்பவும் நம்ம கூடவே வச்சு நம்மளோட அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்ட பிள்ளைங்களாம் நம்ம இருக்கும் பொழுது அந்த பிசாசனம் நம்மகிட்ட நுழையிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். 2வது பார்த்திங்கன்னா அந்த ஒரு 3 காரியம் நான் சொல்கிறேன். 2வது காரியம் பார்த்திங்கனாக்கி அந்த நபர் இருதயத்தில் அவங்க இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காங்க பார்த்தீங்களா. நிறையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்த ஆவினால் நிறையப்பட்டு எப்பொழுதும் அவருடைய அவர் வாழ்க்கை புறமே முழுசுமாக அவங்களுக்கு அர்ப்பணிச்சிருப்பார். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்ம வாழும் பொழுதுன்னு அசுத்தாவி அங்கே நுழையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து ஆண்டவர் எப்பவும் ஆளுகை செய்துட்ருக்காரு. அந்த ஆளுகை செய்த இருதயத்துக்குள்ளே அவன் வந்து சாதாரணமாக நுழைஞ்சிட மாட்டான். அப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்கணும். 3வது பார்த்திங்கன்னா நாம் வந்து இந்த பிசாசனம் அசுத்தாவி இதெல்லாம் ஆளுகை செய்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம். அப்படி அது வந்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை வந்து மாறும் பொழுது அந்த தீய சக்தி வந்து ஒரு இன்பங்களை கொடுக்கலாம், ஒரு வந்து ஏதோ ஒன்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை சொல்லும் பொழுது அது கூட போய் அப்படி அவனுக்கு ஒத்த வேஷம், அதாவது ஊருக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுவாங்க பக்கத்தில் எப்படி இருக்காங்களோ அப்படி போயிட வேண்டியதானே, நீங்கள் மட்டும் ஏன் தனியாக இருக்கீங்க, தனியாக ஏதோ பேசுகிறீங்க, தனியாக ஏதோ இது பண்ணுறீங்க, வாழ்க்கையிலேயும் ஒரு முறைகள் எல்லாமே மாறுபட்டதாக இருக்குது, ஏன் உலகத்தோடு ஒத்து போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி போயிட வேண்டியதானே சொல்லுவாங்க. அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யணும். மற்றவங்க அதுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவங்கள்ட்ட நம்ம சொல்லலாம், ஆனால் வந்து அவங்க கேட்கலன்னா அதனால நம்ம வந்து அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அவன் வந்து அப்படி இருக்கிறத பார்த்து தான் அவன் வந்து 7 பிசாசை கூட்டு வந்து திருப்பியும் வந்து என்ன செய்யலாம், முன்னிலையுமே பின்னிலையுமே மோசமாக்குதான். அப்படி நம்மளோட வாழ்க்கை வந்து எப்போவுமே இந்த சமுதாயத்தில் முழுமையாக அசுத்தாவி ஆளுகை செஞ்சுட்டு தான் இருக்கான். அவன் ஆளுகைகளை இருக்கும் பொழுது கூட நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது அவருக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுதோ நம்ம வசனத்துக்குள்ளே நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கும் பொழுதோ அவருடைய ஆளுகைக்கு இருக்கும் பொழுது நல்ல ஆவியை நமக்கு ஊற்றி நம்மளை வந்து நடத்தக்கூடிய இந்த பொல்லாத ஆவியை நம்மளை வந்து தொடாமல் நம்மளை பாதுகாக்க நல்ல வளமுள்ள தேவன் நம்மளோட கூட இருக்காருங்கிறத நம்ம உறுதியாக விசுவாசித்து இந்த நாட்களில் ஜெபித்து
ஆண்டவரே நீங்கள் நல்ல ஆவியை எங்களுக்கு மீது விட்டுருங்க. எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து இந்த அசுத்தாவி நிறைஞ்ச அந்த அவன் ஆளுகை செய்கிற உலகத்துக்குள்ள தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆனாலும் நீங்கள் ஒரு நல்ல ஆவியை தந்து எங்களை நடத்துகிறீங்களே, அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் நிறைக்கப்பட்ட பிள்ளைங்களாக நாங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்கன்றவரே அப்படின்னு சொல்லி எங்களுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை வந்து இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த நல்ல ஆவினாலும் எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த வசனத்தை தியானிங்க. ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், நல்ல ஆவி வந்தவுடனே என்ன ஆகுதாம்மா, செம்மையான வழியில நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நல்ல ஆவி இப்போ வந்தவுடனே நமக்கு என்ன ஆகும், நம்ம இருதயம் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே வந்து பரிசுத்தமாக மாற்றப்படும். அப்போ அப்படி மாற்றப்படுறதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஓசியா 14:9 பார்த்திங்கன்னா செம்மையான வழிகள் அவர் வழி தான் செம்மையான வழின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செம்மையான வழியில் நடத்துறது, அவர் வந்து ஒரு அந்த வழியில் நடக்கணுனாலே நல்ல ஆவி இருந்தால் போதாது, அவருடைய ஞானம் நமக்கு நேரான வழியில் நம்மளை நடத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ ஞானம்னா நமக்கு வந்து நிறைய பேர் பாருங்கள் எனக்கு இருக்கு. அப்போது சாலமோன் நான் யோசனை பண்ணேன், இந்த வசனத்தை தியானிக்கும் போது பார்த்திங்கன்னாக்கி சாலமோன் வந்து தாவீதின் மகன். ஆனால் வந்து பாருங்க ராஜாவாக அவர் இருந்தார், அந்த இடத்துல வளர்ந்தவர், எல்லாம் பண்ணுறவர். ஆனால் சின்ன வயசில் ஆனாலும் பாருங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கற்றுக்கிடுவாங்க. இப்போ டீச்சர் பிள்ளைங்கன்னாக்கி டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால பிள்ளைங்க பாடங்களெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிடுவாங்க. இப்போ டாக்டர் தகப்பன் தாய் டாக்டர்னாக்கி அவங்க வந்து அந்த வேலையை வந்து நல்லா கற்றுக்கிட முடியும். ஏன்னா வந்து வீட்டில் இருக்கிறத எப்படி இருக்காங்களோ அதை வந்து அவங்க வந்து கற்றுக்கிட முடியும். அது தெரியாமல் ஒன்றும் இருக்காது. அப்போ நம்ம தாவீதை பற்றி ஆண்டவர் சொல்கிறதுனா, அவர் எல்லாத்துலேயுமே ஆண்டவர் கேட்டு ஞானத்தை பெற்று வளர்ந்ததுனால ஒரே தவிர மற்ற தவறு பண்ணலை, எல்லாமே ஆண்டவர் கேட்டு வெற்றியை பெற்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அவருக்கு பையனாக இருக்கிறவருக்கு ஞானம் இல்லாமல் இருந்திருக்காது. அப்போ இப்போ ராஜாவாக மாற்றப்படும் பொழுது அவர் என்ன கேட்காருனாக்கி, உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்கும் பொழுது, எனக்கு இந்த மக்களெல்லாம் ஆளுவதுக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு, ஏதோ எனக்கு வந்து பணம் வேணும் இல்லாட்டா எனக்கு பதவி வேணும் அப்படிங்கிறது கேட்கல. ராஜாவாயாச்சு. இந்த ராஜாவான பிறகு வேறு என்ன வேணும், இந்த மக்களை வந்து சரியான பாதையில் நான் கொண்டு போகணும், அதுக்கு எனக்கு ஆட்களை தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் வந்து கேட்டது என்னென்னா ஆண்டவர்கிட்ட ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா தான் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ என்னெல்லாம் கேட்க வேண்டி இருந்தது, அதெல்லாம் வேண்டாத காரியங்களை கேட்காம நமக்கு வந்து ஞானத்தை கேட்டாங்கன்னா அப்போ எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்காரு. அப்போ அந்த காரியங்கள் மூலமாக அந்த ஞானம் வந்து சாதாரணமாக நமக்கு இருக்க ஞானம் வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உலகத்தில் வாழுறதுக்கோ மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கோ அந்த ஞானத்தை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் ஓட்டி நம்ம வந்து ஜெயிக்கவே முடியாது. பிசாசு மெயினாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா பிசாசு தானே உலகத்தை ஆளுகை பண்ணிகிட்டு இருக்கான். இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நம்மளோட கூட பேச வருவாங்க நிறைய பேர், நம்மளோட பழகுவாங்க. அவங்களோட பேசும் பொழுது நம்ம ஆவியானவர், நம்மளை நல்ல ஆவியானவர், நம்மளை செம்மையான பாதையில் நடத்துகிற அந்த ஆண்டவர் இருந்தால் தான் நம்ம இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம அவங்களுக்கும் ஒரு நமக்கு ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு தெரியாத காரியங்கள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னு வைங்க, அதுக்கு வந்து நம்ம ஞானத்தோட பதில் சொல்ல முடியும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல முடியும். நமக்கே நல்ல ஒரு பதில் தெரியல, நமக்கே என்ன ஞானமும் கிடையாது அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கும் பேச முடியாது, நம்முடைய வாழ்க்கையிலும் சரியான பாதையில் போக முடியாது. அந்த ஞானத்தை வந்து தரக்கூடியது நேரான வழியில் நடத்துகிறது வந்து ஆண்டவர் தான். அவர் வந்து ஆண்டவர் கொடுக்குற ஞானம் வந்து இந்த உலக ஞானம் இல்லை. அதான் நான் சொன்னேன், உலகத்தில் இருக்க ஞானம் வந்து படிப்பு நிறையா படிச்சிருப்பாங்க, நிறையா வந்து அவங்க பட்டம் வாங்கியிருக்கலாம், நிறையா இருக்கலாம். ஆனால் வந்து ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றவங்க நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பாருங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதனால் நம்ம படிப்பு அந்த பதவி அது ரொம்ப முக்கியமானது ஆண்டவர் கிடையாது. ஏன்னா வந்து நான் இன்றைக்கி ஜெயித்துக்கிட்டு இருக்கும்போதே சொன்னார், ஆண்டவரே நான் அந்த செம்மையான வழியை பற்றி நான் தயாரிச்சிருக்கேன். ஆனால் கேட்குறவங்களுக்கு அது வந்து புரியணும் ஒன்று. அடுத்தது வந்து ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணுங்க ஒரு வாஞ்சி இருக்கணும். அவர் எப்படி நடத்துகிறாரு, செம்மையான வழியில் நடத்துறதுக்கு நமக்கு யாருமே கிடையாது, இவர் தான் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசம் வந்து இந்த கேட்குறவங்களுக்கு வரணுங்கிற ஒரு வாஞ்சியோடு நான் வந்து இந்த வேதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியங்கள் என்னென்னா, ஞானம் வந்து இந்த உலகத்தில் இருக்க ஞானத்தை வச்சு நீ வளர முடியாது அப்படின்ட்டு நான் வந்து எப்பவுமே சொல்வேன், நம்முடைய ஞானம் வந்து ஒன்றுக்குமே உதவாது. அது ஆண்டவர் சொன்னார், நான் பைத்தியமானவர்களை தான் தெரிந்து கொள்வேம்மா அப்படின்னாரு. அப்போ நம்ம வசனத்திலே இருக்குது, கொரிந்தியர் இருக்குது, படித்து பார்த்துருப்பீங்க நீங்கள். பைபிள் படிக்கிறவங்கன்னா தெரியும், பைத்தியமானவர்களை தான் தெரிந்து கொள்வேன், பலனில்லாதவங்களை தான் நான் தெரிந்து கொள்வேங்காரு. உலகத்தில் வந்து எல்லாரும் தள்ளப்பட்டவங்களை தான் நான் வந்து நிமிர செய்வேன்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம உலகத்தில் பைத்தியமாக இருந்தவங்கள, எங்கேயோ பைத்தியமாக கிடக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளெல்லாம் பைத்தியம் தான், நம்மளாம் ஒன்றுமே தெரியாது, நமக்கு ஒன்றுமே ஞானமே கிடையாது. அப்படிங்கும்போது என்னை பைத்தியமானவே தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி
நான் ஒரு ஆண்டவருடைய வசனம் நமக்கு வரும்பொழுது நான் ஜெபிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி ஜெபித்தேன். அப்போது ஆண்டவர் வந்து நம்மளோட கூட பேசுகிறது என்னென்னா, ஞானம் வந்து ஆண்டோடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது தினமும் ஜெபிக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுதுனா எப்படி ஞானத்தோடு பேசணுங்கிறத, ஞானம் வந்து இந்த உலக ஞானத்தோடு நம்ம பேசக்கூடாது. நாம் வந்து தேவனோடு சரியான உறவு இருந்தால் தான் அந்த ஞானம் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போது ஆண்டவரோடு கூட இடைப்படுகிற ஒரு உறவோடு நம்ம இருக்க, ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு நம்ம உலகத்தில் வாழ்கிற பிள்ளைங்களாக இருக்கிறதுக்கு, இன்றைக்கி செம்மையான வழியில் நடக்கிறதுக்கு என்னென்னா உண்மையான ஞானம் வேணும். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஞானம் கொடுத்த ஆண்டவர் கொடுத்த ஞானத்தோடு நம்ம நடக்கும்பொழுது தான் அதை நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல வாசிக்கும். இப்போ நீங்கள் வந்து அப்போஸ்தலரில் படித்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்பவும் வசனத்தை படித்து பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து எப்பவும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு யாராவது ஒருத்தரை பற்றி படிப்போம் பார்த்திங்களா. அந்த படிக்கிற அந்த வசனத்தின்படி படிக்கும்பொழுது நமக்கு இன்னும் அதிகமாக நமக்கு வந்து புரியும் தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம படிப்போம். அந்த காரியங்களில் இன்றைக்கி அப்போஸ்தலரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் 16லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் வாசிங்க. நான் எல்லாத்தையும் வாசிக்க போது நீங்கள் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 16வது வசனம். நான் ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கேன். 16ல் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. இப்போ வந்து நம்ம சமாரியா நாட்டில் வந்து வேத வசனங்கள்லாம் சொல்கிறாங்க. அங்கே வந்து நிறைய பேர் வேத வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவங்க ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம்லாம் பெறுதாங்க. இப்போ நம்ம இங்கே புரியாதவங்க சுவிசேஷத்தை கேட்காங்க. நிறைய பேர் ஊழியக்காரங்க செய்ததை கேட்குறாங்க. கேட்டோன்னே அவங்க ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து ஞானஸ்தானம் எடுக்குது. அது செய்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவங்களும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ பெற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வந்து ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை பெறுறதுக்கு வந்து அவங்க எதுவுமே சொல்லவே செய்யலை. அவங்க அந்த வசனத்தை வந்து சொல்லாமல் இருந்ததுனால அவங்க வந்து இவங்க போனோடனே யோவான் அந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், யார் 2 பேரும் அனுப்புதாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவங்க 2 பேரும் போய் பார்த்திங்கன்னாக்கி அந்த வசனத்தை ஜெபிக்கிறதுக்கு போகிறாங்க. ஜெபிக்கும் பொழுது இவங்க வந்து இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தார்கள்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எருசலேமில் பேதுருவும் யோவானும் போகிறாங்கன்னு சொல்லி இந்த 14வது வசனம் 8வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 14வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவங்க 2 பேரும் வர்றாங்க. வந்த உடனே இங்கே பார்த்தா எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துருக்காங்க. ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கீங்களான்னு இவங்க கேட்காங்க. அப்போ பரிசுத்த ஆவினா என்னன்னு தெரியாது, எங்களுக்கு வந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோடனே இவங்க 2 பேரும் அவங்க தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த 17, 18 அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னாக்கி இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி அவங்க அவங்க தலை மேலே கை வச்சோடனே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதாங்க. அவங்க 17வது வசனத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே இவங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் ஒரு மனுஷனை பற்றி இருக்குது பாருங்கள். 18வது வசனம் அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவருமே வைத்ததனால் பரிசுத்த ஆவி தந்தோன்னு பண்ணதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, இப்போ வந்து பணத்துக்கு கொடுத்து இந்த அபிஷேகம் பெறுறதை வந்து விலைக்கு, அதாவது பணத்துக்கு விலைக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கான். அப்போ 2 பேர்ட்டையும் கேட்கும்பொழுது பாருங்கள், அவன் வந்து கேட்கான். தந்தோன்னு சீமன் கண்ட போது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். 20வது வசனம், பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்வாய் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. 21வது வசனம், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கும் பங்கும் இல்லை பாகமும் இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த செம்மையான வழியில் நடத்துறதுக்கு நீ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இருதயம் சுத்தமாக இருக்கணும். ஆண்டுக்கு பிரியம் இல்லாத இவன் வந்து என்ன செய்வான்னா பணத்தை கொடுத்து பணத்தை வியாபாரம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இவங்ககிட்ட வந்து நான் யார் மேலே நீங்கள் கை வைக்கிங்க பரிசுத்த ஆவி கிடைக்கலாம், அந்த மாதிரி நாங்கள் யார் மேலே கை வைக்கணும், அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க இருதயத்தில் எப்படி இருக்குங்க கோணலெல்லாம் சொல்கிறாங்க. இருதயம் தேவனுக்கு முன்னாக நீ செம்மையாகவே இல்லை, அதனால் உனக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது வந்து இந்த வசனத்தை படிச்சுட்டு நீங்கள், ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவன் நோக்கி வேண்டிக்கொள். இப்போ துர்க்குணம்னா என்னது? வேண்டாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் உள்ளே இருக்கும் பொழுது நீ பாரு, ஒருவேளை ஆண்டவர் வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம்.
ஒருவேளை நீ கேட்டிருக்கல, அது வந்து உனக்கு மன்னிச்சு ஆண்டவர் வந்து தரதுக்கு அவர் வந்து மன்னிக்கிறதுக்கு வல்லல்ல, அவர் எப்படினாலும் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி சிலர்லாம் வந்து துணிகரமாக பாவம் செய்கிறாங்க. அதெல்லாம் தவறான காரியம் தான். ஆண்டவர் வந்து அப்படி துணிகரமாக பாவம் செய்கிறதுக்கு அவர் மனம் திரும்பதுக்கு சொல்லுதா, மனம் திரும்பிட்டு திருப்பி பாவம் செஞ்சால் அதுக்கு உள்ள தண்டனை வந்து ஆண்டவர் கொடுக்காரு. அது இல்லைன்னு சொல்லி சொல்கிறதுக்கு மறுப்பு சொல்கிறது வேத வசனம் கிடையாது. அப்படி சொல்கிறவங்க சொன்னாங்கன்னாக்கி அது வந்து தவறான காரியம். நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வேத வசனத்தை படித்தா தான் நமக்கு ஆண்டவர் பேசுவார். அடுத்தது பாருங்கள், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருப்பதாக காண்கிறேன் என்றான். பாருங்கள், வேண்டாத காரியங்களை நீ கட்டப்பட்டு கிடக்க, பணத்தை சம்பாதிக்கல, அதாவது பணத்தை சம்பாதிச்சு நிறைய நம்ம பெரிய வசதி ஆகலாம் அப்படிங்கக்கூடிய காரியம் உன்ட்ட இருக்குது. அதுக்கு சீமோன் நீங்கள் அதுக்கு பிறகு பாருங்கள், அவன் உடனே சொல்கிறான் பாருங்கள், அதுக்கு சீமோன் நீங்கள் சொன்ன காரியங்கள் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். அவன் வந்து எனக்காண்டி வேண்டிக்கணுங்க, இவ்வளவு தவறு செஞ்சுட்டேன், இவ்வளவு தப்பு இப்படி நடந்துருன்னு சொல்கிறீங்களே என் வாழ்க்கையில், அப்படிலாம் நடந்துடக்கூடாது, நான் வந்து என்னை மன்னிக்கிறதுக்கு எனக்கு எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க, எனக்காண்டி ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறத நம்ம பார்ப்போம். அப்போது இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவனுடைய வாழ்க்கை ஒரு ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குது, உள்ள இதயத்தில் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா துர்க்குணம் இருக்குது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு காரியங்கள் இருக்குது. அடுத்த பாருங்கள், எல்லாத்தையும் எதுலேயும் ஒரு கட்டில் அகப்பட்டுருக்கான். அதாவது பிசாசு தான் வந்து பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குது. பணம் சம்பாதிக்கணும், பணம் ஆசைங்கிறது வேற, பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வேற. நமக்கு செலவுக்கு வந்து பணம் இல்லைன்னா நம்ம என்ன, நமக்கு ஆண்டவர் வந்து பரலோகத்தில் வந்து இந்த நோட்டை என்னமோ சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிலாம் ஹோட்டலேருந்துலாம் விடாது. நம்ம சம்பாதிக்கணும், நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் பலம் தரணும், நமக்கு ஒரு வேலை தரணும், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். அது உண்மையானது, அது ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் செய்வார். ஆனால் பண ஆசைங்கிறது வந்து ஒரு லஞ்சம் வாங்குறது, இல்லாட்டா யாரையாவது எடுத்து சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி காரியங்கள் இருக்குது பார்த்திங்களா. அது ஈஸியாக சம்பாதிச்சு நம்ம மேலே உயரமாக போகணும் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க பாருங்க. அந்த தவறான காரியங்கள் அதை தான் இவன் செய்கிறான். இப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்போது ஒரு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்கன்னாக்கி நீங்கள் ஒரு 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி காரியங்களில் தான் இவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பார்க்கான். அதனால் உன் இருதயமும் சுத்தம் இல்லை, நீ பாவக்கட்டில் விழுந்து கிடக்க, அதனால் நீ நிறையா பணமும் நாசமாக போகும், நீ நாசமாக போகுன்னு சொன்னோன்னே அவனுக்கு பயம் வந்துச்சு. பயம் வந்தோன்னே எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியம்லாம் எங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் அழுகிறதை பார்க்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்துக்கோங்க, ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அது எப்படி நடக்கணுமோ எப்படி நடத்தணுங்கிற காரியத்தை செய்யாமல் வேண்டாத காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம இழந்து போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் வந்து ஜெபிக்க சொல்கிறான். அப்படி இந்த பண ஆசையில் மற்ற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு மற்றவங்க இந்த வியாபார பொருளாக நடத்துகிறாங்க பார்த்திங்கன்னா, அது வந்து தவறான காரியம். அபிஷேகம்ங்கிறதே வந்து நல்ல ஆவி, பரிசுத்த ஆவி நமக்கு ஆண்டவர் தர்றது, ஆண்டவர் இறக்கமாக நமக்கு கிருபையாக நமக்கு தர்றது. அது யாரும் வந்து விலைக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் கிடையாது. அது அபிஷேகத்தை ஆண்டவர் தான் நம்ம மேலே ஊற்றுறாரு. அதை ஊற்றி நம்மளை நடத்தும் பொழுது நம்ம வந்து அதுக்கு விரோதமாக எதுவுமே பேசினா ஆண்டவர் சொல்வார், இயேசுக்கு விரோதமாக சொன்னாலும் மன்னிக்கப்படும். அதாவது ஆண்டவருடைய குமாரன், அதாவது பிதாவின் குமாரனுக்கு விரோதமாக சொல்கிறது மன்னிக்கப்படும். அபிஷேகத்தை அதாவது ஆவியானவருக்கு விரோதமாக சொல்கிறது வந்து மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி நம்ம வேத வசனம் படிக்கும். அதனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது வந்து ஒரு பெரிய விசேஷத்து தான். அதை விசேஷமாக இருக்கிறத நம்ம வந்து தப்பான காரியங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம செய்யணும். அந்த காரியங்களில் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம கொஞ்சம் படிச்சுக்கலாம். பெந்தெகோஸ்தே நாளில் தான் பரிசுத்த ஆவியானவர் வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்தெல்லாம் நிறைச்சிதுன்னு சொல்லி நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அப்போ வந்து இந்த சமாரியர்கள் மீது வந்து எப்படி அவங்க வந்து வேறு இதை சேர்ந்தவங்க, அவங்க மீதும் வந்து அந்த கையை வச்சோன்னா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுதாங்களே. அப்படிங்கும்போது அந்த சீமோனுக்கு வந்து ஐயோ நமக்கு வந்து இந்த ஆவின்னு வரதுனாக்கி இவ்வளோ வல்லமையாக இருக்கும், இந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்டோம்னாக்கி நம்ம இவங்கெல்லாம் சீசர்கள்லாம் இப்படி ஒரு பெரிய பேரும் புகழோடு இருக்காங்களே, நம்மளும் இப்படி இதை மாதிரி வித்தை காட்டிகிட்டே எத்தனை நாளைக்கு இருக்கிறது, நம்மளும் இப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்மளும் வாழலாமே அப்படின்னு சொல்லி அவன் விரும்பி தான் இதை கேட்கான். அப்போது மற்ற மேலே நம்ம வந்து நம்ம தலைமையில் கை வச்சோடனே அவங்க ஆவி கிடைக்கணும்னு சொல்லி நம்ம அந்த அதிகாரத்தை பெறணும்னாக்கி ஆண்டவர் வந்து இருதயத்தை முதல்ல பார்க்காரு. இருதயம் வந்து அவனிடத்துல ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்காரு. நம்ம வந்து ஒரு மனுஷன் கை வச்சோடனே நமக்கு வந்து ஆவியானவர்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியான வேத வசனத்தின் மூலமாக சரி கிடையாது. நம்ம இருதயம் ஆண்டவரத்தில் இருக்கணும், சரியாக இருக்கணும். அவன் வந்து என்ன செஞ்சான், அக்கிரமக்காரனாக இருந்தான்னு சொல்லி பார்க்கும், பாவ அடிமைத்தனத்தில் கிடந்தான்னு பார்க்கும். அப்போ வந்து பரிசுத்த ஆவியை சம்பாதிக்கணும்னு பார்க்கான். இப்படி இருக்கவன் காரியத்தில் வந்து இருதயம் சரியா இல்லை,
அவனுடைய வாழ்க்கை சரியில்லை, அக்கிரமமாக இருக்கான், அவன் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கான். வேறு பார்த்திங்கன்னாக்கி பரிசுத்தாவியை சம்பாதிக்கணும், பரிசுத்தாவியை வச்சு சம்பாதிக்கணும்னு தான் அவன் அதுக்கு இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவன் பார்க்கான். அப்போ நம்ம ஆவியானவர் பெற்றுக்கொள்றதுக்கு எதுக்கு? நம்ம ஆவியானவர் நல்ல செம்மையான வழியில் நடக்கிறதுக்கு தான் நம்மளை நடத்தணும்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் இவன் நினச்சது பூரா தவறான காரியத்தில். அதனால் அந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, பரிசுத்தாவியை அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் ஒரு 3 காரியத்தை நம்ம படித்தோம்னாக்கி நமக்கு புரியுங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். தேவனுக்கு பயந்து நீதியை செய்யும்போது உண்மையான பரிசுத்தாவியே வர நமக்கு கிடைக்கும். அதுதான் கிடைக்கக்கூடிய காரியத்தை ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். தேவனுக்கு பயப்படணும், அது நீதியாக செய்யணும், அவருக்கு உண்மையாக நடக்கணும், அவர் பரிசுத்தாவே நமக்கு இது கிடைக்கும். அவர்கிட்ட உண்மையாக இருந்தோம்னாக்கி நம்ம மற்றவங்கள்ட்டலாம் உண்மையாக இருப்போம். ஏன்னா இங்கே ஆண்டவர்கிட்ட இங்கே மனுஷங்கிட்ட எப்படி இருந்தோம்னாக்கி அப்புறம் மற்ற காரியங்கள்லேயும் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதனால் தேவனுக்கு பயந்தாலே மற்ற காரியங்களில், அதாவது ஆண்டவருக்கு பயந்தவன் இவன் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாருங்கள், வேலைக்கு வைக்கும்போதெல்லாம் கிறிஸ்தவங்க இவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. பணத்தை பற்றி மற்ற காரியங்களில் தப்பு செய்ய மாட்டாங்கன்னு நிறைய பேர் இந்த மாதிரி கிறிஸ்தவங்களை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவருக்கு பயம் இருந்தாலே மற்ற காரியங்கள், உலக காரியங்களில், மற்ற உலகத்தில் மனுஷங்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ அவன்கிட்ட பணம் வாங்கும்போது அவன்கிட்ட செலவு செய்யும்போது அந்த இடத்துல சரியான உண்மையாக இருப்பாங்க. அந்த காரியத்தை தான் நம்ம செய்யும் பொழுது பரிசுத்தாவி நம்மளுக்கு அந்த வரத்தோடு ஊற்றப்படும். அப்படிங்கிறதுல உண்மையான அதுதான் அர்த்தம். தேவனுக்கு பயந்துருந்தீங்கன்னாக்கி, ஆண்டவர் உண்மையாக இருந்தீங்கன்னாக்கி உங்களுக்கு பரிசுத்தாவியை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். அது தருதில் உத்தரவாதம் ஆண்டவரே சொல்லியிருக்காரு, அதை செய்வார். ஆனால் இந்த மனம் திரும்பாமல் எதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறது, மனம் திரும்பாமல் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. மனம் திரும்புதல் வேணும். மனம் திரும்புதல்னால் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்கு அர்ப்பணிச்சிருக்கணும். அர்ப்பணித்து மனம் திரும்பிட்டு திருப்பி அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அப்படி செய்கிறவங்களா இருந்தோம்னாக்கி அதுக்கு ஆண்டவர் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இருதயம் ஆண்டவருக்கு பிரியமானது செய்யணும். ஆண்டவர் செம்மையானதை செய்கிறார் அப்படிங்கிறத செய்யாமல் வேண்டாத காரியங்களில் நம்ம இதயத்தெல்லாம் வச்சுட்டு திருப்பி ஆவியானவரை கேட்டோம்னாக்கி அதனாலேயே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. மூணாவது, பாவ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவர் கீழ்ப்படியாமல், அவர் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாக பாவம் செய்தாங்க பார்த்திங்களா வாழ்க்கையில், அவங்களும் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஆண்டவருக்கு தேவனுக்கு பயந்து நீதியை செய்யும்போது உண்மையான பரிசுத்தாவியை நமக்கு ஊற்றப்படும் சொன்ன அந்த பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். துணிகரமாக ஆண்டவர் கீழ்ப்படியாமல் நடக்கிறது ரொம்ப முக்கியமானது. அது செய்யவே கூடாது. இந்த 3 காரியத்தையும் நான் சொல்லியிருக்கேன். நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை செய்யும் பொழுதே இருதயம் நமக்கு செம்மையாக இருக்கணும். பாவ வாழ்க்கை இல்லாமல் இருந்ததுனாக்கே, மனம் திரும்பி இருந்தோம்னாக்கே இந்த 3 செஞ்சாலே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு ஆண்டோடைய ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு தடையே இல்லை. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. செம்மையான வழியில் நடத்துறதுக்கு யாருமே எந்த மனுஷனும் செம்மையாக நடத்தணும். மனுஷனுக்கு செம்மையான வழி சொல்லி அதுக்கு வசனம் போட்டிருக்கு, நான் சொல்லலை. அந்த மாதிரி வழி தான் நமக்கு தோன்றும். ஆனால் ஆண்டவர் செம்மையான வழியில் நடத்துறதுக்கு நல்ல ஆவியை தரணும்னு சொல்லி அவர் ஜெபிக்கார் பாருங்க. அது மாதிரி நல்ல ஆவியானவர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, நீங்கள் செம்மையான வழியில் என்னை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து ஆவியானவர் பெற்றுக்கொள்ள இன்றைக்கி ஜெபிங்க. ஆண்டவர் ஆவியானவர் உங்களோட கூட பேசி உங்களை நடத்துவார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணிச்சிருங்க. மனம் திரும்புதல், கீழ்ப்படுதல் எல்லாமே ஆண்டவர் மாத்திரம்தான் தர முடியும். அது எனக்கு குறையாக இருக்கு ஆண்டவரே, எனக்கு நீங்கள் செய்யுங்க, உங்களோட கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். உங்க வல்லமை குறையாதையா, உங்க வார்த்தை என்றும் மாறாதையா. என்னுடைய வாழ்க்கையிலே உங்க வல்லமை ஒருபோதும் குறையாதையா, உங்க வார்த்தை என்றும் மாறாதையா. உங்க வார்த்தை ஒருபோதும் மாறாது ஆண்டவரே. நீங்க வார்த்தையை கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிற தேவனா இருக்கீங்க. நாங்கள் ஆண்டவரை வழி தவறி போகும்பொழுது எங்கள் வழி இது என்று சொல்லி எங்களை வழிகாட்டியா இருந்து எங்களை நடத்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய வல்லமை மாறாதது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எப்பொழுதும் ஆண்டவரே மாறாது ஆண்டவரே. அது குறைவே இல்லை ஆண்டவரே, மாறாதா இருக்குது. எங்களோட பேசின வசனங்களை அப்படியே செய்து முடிக்கிறவராக இருக்கீங்க. வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எங்களை நடத்தி செல்கிற
தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. பிசாசு எங்களை விழுங்க பார்க்கும் பொழுது எங்களை ஆண்டவரே சகப்பனையும் ஸ்தோத்திரம். தானியல் ஆண்டவரே பாதுகாத்தீரே, சிங்கத்தின் வாயிலிருந்து ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்தது போல எங்களையும் விழுங்க பார்க்குற சிங்கம் போல பிசாசு அலையும் பொழுது தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஒவ்வொரு காரியங்களையும் நடந்து செல்கிறீரே அக்கா ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை கண்மணி போல காப்பேன் என்று சொன்ன தேவம் எங்களை காத்து வழிநடத்துகிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பொல்லாத ஆவிகளை விரட்டி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சுகந்தந்து வழி நடத்துகிற தேவம் நீங்க. எங்களை ஆண்டவரை பைத்தியமாய் இருந்த எங்களை தெரிந்து கொண்டீரே, ஸ்தோத்திரம். எங்களை பைத்தியமாய் நாங்கள் கிடந்தோம் ஆண்டவரே, ஒன்றுமே அறியாமல் கிடந்தோம் ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டீரே, ஸ்தோத்திரம். பலனற்று கிடக்கிற எங்களுடைய வாழ்க்கையில பலன் தந்து நடத்த போகிறவரே நன்றி. எங்களுடைய நினைவுகளை பார்க்கலாம், உங்களுடைய நினைவுகள் பெரிதாக இருக்கிறபடியா அதையே செய்து முடிக்க நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய சொந்த விருப்பத்துக்கு ஓடாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்த அந்த சங்கீதத்திலே வசனங்களை வாசித்தோமே சுவாமி. அந்த வசனத்தின்படி எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் பொல்லாத பிசாசு ஆளுகை செய்கிற உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீங்க எங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவினால் எங்களை நிறைத்து நடத்துகிற பொழுது ஆண்டவரே, இவன் எங்களுக்கு என்ன செய்வான்? தோல்வி எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. எங்களை தலை நிமிர செய்கிறவர் கூட இருக்கீங்க. எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி சொன்ன தேவன் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை என்னை நடத்தி வருகிற ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்க நிறைவேற்ற போகிற காரியங்களுக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்க திட்டங்களுக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே முற்றிலுமாய் உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய அபிஷேகத்தினால் நிறைத்து வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் தேவ கிருபை நாட்களிலே ஆண்டவரே எங்களை பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிற சுவாமி. எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய வல்லமுள்ள ஆண்டவரே பிரசன்னம் எங்களை தூக்கி நிறுத்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எங்களே விழுந்து கிடக்கிறோமோ அந்த இடத்துல தூக்கி நிறுத்துங்க சுவாமி. கேட்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ ஆண்டவரே அதை அபிஷேகத்தினால் நிறைத்து பிள்ளைகளை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. இந்த ஜோடித்து வைத்திருப்பதை கண்டு 7 பிசாசு வந்தது போல இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் பிசாசு கண்டு ஓடும்படி செய்கிற தேவனாய் எங்களுடைய வாழ்க்கையை நீ நிறைவேற்ற வேண்டுமாய் வார்த்தையை நிறைவேற்றி எங்களை எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீங்க தூக்கி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. கரம் பிடித்து நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிறோம். எங்களுடைய வழி தெரியல ஆண்டவரே, எங்களுக்கு வழி தெரியல ஆண்டவரே. எங்களுக்கு வழிகாட்டியாய் எங்களுக்கு நேரான வழியிலே செல்ல தகப்பனே ஒரு மனுஷன் எங்களுக்கு வழி காட்ட மாட்டான். நீங்க எங்களுக்கு வழிகாட்டியா இருங்க. எங்களுக்கு ஆண்டவரே ஒளியா இருங்க. எங்களை பரிசுத்த ஆவியினால் நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. நேர்த்தியான பாதையிலே எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நேர்த்தியாக நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. ஒரு பரிசுத்த கூட்டம் எழும்புவதற்காக பிள்ளைகளை நிறுத்துங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையின் மூலமா அநேக பிள்ளைகள் பரிசுத்த குடும்பங்களாய் எழும்பத்தக்கதாய் பிள்ளைகளை நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே. தலை நிமிர்ந்து நிற்க செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை இந்த நாட்களிலே அபிஷேகத்தினால் நிறைத்து நடத்த வேண்டுமாய் முனை கருத்திலே அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்க அற்புதமாய் நடத்தி செல்ல வேண்டுமாய் முனை ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களை வெட்கப்படுத்தாதபடி தலை நிமிர செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயங்களை இந்த நாட்களிலே செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் தீர்மானம் எடுத்து ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரை ஏற்ற நேரத்திலே ஏற்ற வேளையிலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அவளுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே நேரான வழியிலே செல்ல ஆண்டவரே இங்கே பாதை காட்ட வேண்டுமா ஜெபிக்கிறையா. எந்த இடத்துல நின்றுடாதபடி ஆண்டவரே உண்மையே பற்றி பிடித்து கொண்டு ஓடுகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. இன்றைக்கு கலரிலே ஆண்டவரே தன்னை குற்றி கொண்டு ஆண்டவரே அசுத்தமான வாழ்க்கையில இருந்த மனுஷனை சுகப்படுத்தின பொழுது அவன் 10 பட்டணத்துக்கு போய் உண்மையை பற்றி அறிவித்தானே, அந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும் சுவாமி. ஆம் தகப்பனே ஓடணும் ஆண்டவரே, உமக்கென்று வாழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் என்னை போல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. பரிசுத்த ஆவியானவரால் தான் மாத்திரம்தான் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை நீங்க பலப்படுத்தி எங்களை நடச்சலுமா ஜெபிக்கிறோம். இந்த கருத்திலே அர்ப்பணிக்கிற சுவாமி. பிள்ளைகள் என்ன தேவையோ எல்லா தேவையும் சந்தித்து பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதங்களையும் செய்து வளர்த்த போதுதான் நன்றி செலுத்துறோம். எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொன்ன தேவன்
எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீர் ஒருவர் மாத்திரம் இருக்கிறபடியா எங்களுக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் நாங்கள் பயப்படாதபடி, நாங்கள் கலங்காதபடி ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் நம்முடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகரமாய் நமக்கே செலுத்துவோம். இயேசு நாமத்தில் ஜெபம்